என்னத்துக்கு ஆண்டவர் என்னை சிறையில் இருந்து கொண்டு வந்தார் என்பது 1000 மடங்கு நான் தெளிவாக இருக்கிறேன். ஆண்டவர் புலம்பெயர்ந்த இந்த மக்களுக்கு மத்தியிலே, என்னுடைய மொழியிலே, எங்களுடைய மக்களுக்கு ஒரு சுத்தமான, ஒரு பரிசுத்தமான ஒரு ஆராதனை ஆலயத்தை கட்டும்படி, ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வந்தார். இல்லாவிட்டால் நான் மற்றவர்களை போலத்தான் வந்து சேர்ந்திருப்பேன். ஆண்டவர் அல்லவா சுமந்து வந்தார். ஆமென். பாருங்கள், இதுதான் ஆண்டவருடைய. அதனால இந்த நாவும் 1:12-13 600 ஆண்டுகளுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லப்பட்ட, இயேசுவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சொல்லப்பட்டது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகளாக இருக்கின்றன. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றி நிரப்புகிற தேவன். தாகத்தோட தேடவனும் பிரியமானவன். வேதத்தை வாசிக்க வேண்டும். என்னுடைய சபையில் உள்ளவர்களுக்கு நடத்தப்படுகிற வகுப்புகளிலே உற்சாகமாய் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடிப்படை சத்தியம் இல்லாமல் தான் அநேக சபைகளும் அநேக ஊழியங்களும் தடுமாறுகின்றன, தடம் புரண்டு போகின்றன. நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆவியானவரால் போதிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்தால் விடுதலை உள்ளவர்களாக இருப்போம். நாகும் 1:15 கவனிப்போம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேலே வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எங்களுடைய தேசம் இருண்டு போய் கிடந்தது. கர்ஃபியூ ஒழித்துட்டாங்களா எடுக்கலையான்னு தெரியாது. அப்பொழுது ஆலய மணியிலே, ஆலயங்களிலே உள்ள மணிகள் இசைக்கும் ஒலிக்கும்படி அங்கே ஒரு காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. அப்போ அந்த ஆலயங்களிலே மணி ஒலித்தால் தெரியும் கர்ஃபியூ எடுத்துட்டாங்க என்று சொல்லி. அப்போ நாங்கள் ரோட்டை கடந்து போகலாம். இப்படியாய் ரோட்டை கடந்து போகலாம் என்று அனுமதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டதை என்னுடைய கைகளாலே நான் தூக்கி இருக்கிறேன். தேவஜனமே, எங்களை சுற்றிலுமான எல்லைகள் நமக்கு பாதுகாப்பாக இல்லாவிட்டால் எப்பொழுதும் பயமும் திகிலும் காணப்படும் பிரியமானவர்களே. ஆனால் எங்கோ ஒரு எல்லையிலே ஒரு ஆறுதலான செய்தி வருகிறது என்றால் எங்களுக்கு பெரிய ஆனந்தமாக, ஆறுதலாக, மகிழ்ச்சியை தருகிறதாக அது அமையும் பிரியமானவர்களே. நாங்கள் கவனிக்கின்ற காரியம் இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாங்கள் திகைத்து கலங்கி பயந்து போய் இருக்கும் பொழுது ஒரு ஆறுதலான செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்னும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியையும் விடுதலையும் ஆனந்தத்தையும் அது தருகிறது. கவனித்து பாருங்கள். அதனால நாங்கள் இந்த காலுக்கு எண்ணெய் பூசி அந்த பாதங்கள் வந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த பூ வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தை கவனிக்க வேண்டும். எங்களுக்கு வருகிற சமாதானம் தான் முக்கியமானது பிரியமானவர்களே. அதை செய்கிற கால்கள் மலைகளின் மேலே வருகிறது. ஏறி வருகிறார்கள். ஏறி வருகிறார்கள். தொடர்ந்து நாங்கள் கவனிக்கத்தான் போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். ஏசாயா 52:4-5 சொல்கிறது, பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்க்கின்ற காரியம், பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். பிடிச்சு கொண்டு போயிடுறேன். எகிப்தியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சு கொண்டு போயிட்டு சாப்பாடு இல்லை. யோசேப்பு காலத்துல அவங்க அங்க போய் தங்குறாங்க.
இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? பார்வோன் ராஜாக்கள் மாறும் பொழுது என்ன நடக்கிறது? அங்கே யோசேப்பை அறியாத ராஜா எழும்பினான். அவன் இவர்களை அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சில வேளையில் நாங்கள் தேவைக்காக போய் சிக்கப்பட்டுடுவோம். ஆரட்டே பிசாசட்டே கவனமாக இருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில எது தேவை, அந்த தேவை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இல்லையா என்பதை நீங்களும் கவனிக்கணும். ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலே இருந்து வருகிறதா அடுத்தது கவனிக்க வேண்டும். இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம், அவர்கள் போய் சிக்கிக் கொண்டார்கள், தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். 430 ஆண்டுகள் அல்லவா வேதனைகள் துன்பங்களை அனுபவித்தார்கள். அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கிய, முகாந்திரம் என்றால் காரணம் இல்லாமல் அடிக்கிறது. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர், அவங்க பெரிய சாம்ராஜ்யங்கள் சுத்தி வர இருக்கிறாங்க. ஆனால் நடுக்கவும் இஸ்ரவேல் அடிமைப்படுத்துறது. அவங்களுக்கு தீமை செய்வாங்களா? அதைத்தான் அவர்கள் நினைத்து கொண்டு எந்த நேரமும் அவர்களோட வேதனைப்படுத்துறது துன்பம். அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனம். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலவ பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கும் பொழுது அல்லது அந்த நாட்டை அவர்கள் கைப்பற்றும் பொழுது ராஜாக்கள் தாங்கள் இருக்கிற அரண்மனைகளுக்கு கொண்டு சென்று விடுவார்கள். அதுதான் நடக்கிறது, பழமையாக நடக்கிறது. முக்கியமான தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய காலத்திலே கல்விமான்களை படித்தவர்களை எல்லாம் கொண்டு போனார்கள். இப்படியாக நாங்கள் பார்க்கிற காரியம், ஏன் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்களை அரர பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் நாமம் தூஷிக்கப்படுது. நாமம் தூஷிக்கப்படுது. ஆண்டவற்ற நாமம் என்னண்டு ஆண்டவற்ற நாமம் தூஷிக்கப்படுது என்றால், பெரிய கத்தர் கத்தர் என்று சொன்னாங்க. அவங்க வார்த்தையெல்லாம் இடிச்சு எல்லாத்தையும் சுட்டரிச்சு எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போட்டாங்க. அந்த பட்டணமே அலங்கோலமாக கிடக்கு. ஆட்டு நாமம் தூஷிக்கப்படுது. தேவனுடைய சபைகள் சீரழிந்தாலும் சரி, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சீரழிந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதை நாங்கள் உணர வேண்டும். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஒரு நாளும் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும் அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களே துன்பப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய கடினமான இருதயம், அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத காலங்கள், கலப்பு திருமணங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்நிய நுகங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், விக்கிரக வழிபாடுகள், இப்படியான காரியங்களினாலே அவர்கள் அடிக்கடி சத்துருக்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் அனுமதித்து விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து கவனிப்போம். ஏசாயா 52:6-7. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. எசேக்கியா ராஜாவுடைய காலம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாங்கள் கவனிக்கலாம். எசேக்கியா ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார் யூதா பகுதியை, இஸ்ரவேல் பகுதியை. அங்காலே அவர்கள் அசீரிய ராஜா எல்லாம் பிடித்து விட்டார். எசேக்கியா ராஜாவுடைய 6ஆம் வருஷத்திலே யூதேயா பட்டணங்கள் பலவற்றை அவன் பிடித்து விட்டான். எருசலேமை சுற்றி முற்றுகை போட்டிருக்கிறான். முற்றுகை போட்டுக்கொண்டு அவர்கள் அங்கே ஆட்களை அனுப்பி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? உங்களுடைய கர்த்தர் செய்வார் என்று உங்களுடைய ராஜா எசேக்கியா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதையெல்லாம் நம்பாதீங்க. உங்களுடைய
எல்லாரும் அழிஞ்சு வீணா போறீங்க, கடைசியா நீங்கள் மோசமானதை அவங்களுடைய தமிழ்ல தின்ன வேண்டி வரும் என்று சொல்லி அவங்க சொல்றதை நாங்கள் பைபிள் வசனத்தில் எழுதி இன்னத்தை தின்னோணும் எழுதியிருக்கிறோம். அப்படி கேவலமாக ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அந்த அவர்கள் தூதனுப்பி பேசுகிறதை பார்க்கிறோம். அவ்வளவு சுற்றி வர படைகள் நிற்கின்றன. பட்டணத்திலே பசி, பஞ்சம், பட்டினி, மோசமான நிலையிலே அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எசேக்கியா ராஜா அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசி ஏசாயாவோடு அங்கே தொடர்பு கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் நீங்களும் கவனிக்க வேண்டிய காரியம், முதலாவது சூழ்நிலையை பாருங்களேன். இஸ்ரவேல் தேசம் முழுக்க அவங்க ஆக்கிரமித்து விட்டார்கள். யூதா தேசத்தினுடைய பல பட்டணங்களை கைப்பற்றி விட்டார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்கள் அங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள். பசி, பஞ்சம், பட்டினிக்கு மத்தியிலே அவர்கள் இவர்களுடைய நம்முடைய கர்த்தராகிய தேவனை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த காரியங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது இங்கு சொல்லப்படுகிற காரியம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, சுத்தி வர படையெல்லாம் நிற்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஒன்றும் பயப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய போறார், இந்த படைகள் ஒன்றும் இருக்க மாட்டான். ஆரால நம்ப முடியும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்று தீர்க்கதரிசி தெளிவாக சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரைவாக ஒரு நல்ல செய்தி வர இருக்கிறது. உன் தேவன் ராஜரீகம் பண்ண போகிறார். அந்த செய்தியை கொண்டு வருகிறவன் ஆயத்தமாகிவிட்டான் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இக்கட்டுகளோட, துன்பங்களோட, நெருக்கடிகளோட எங்களை சூழ சத்துருவினாலே சூழப்பட்ட வேதனையோட நிற்கதையாக நாங்கள் நிற்கிறோமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்தியை அறிவிக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆமென். இந்த சூழ்நிலையிலே, மனுஷர்களாலே சிந்திக்க முடியாத சூழ்நிலையிலே இந்த அற்புதம் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாப்பவே இந்த மலையிலே ஏறி வராது. கவனிப்போமா? சங்கீதம் 125:2, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எங்களுக்கு ஒரு கற்பனையில வடிவ யோசிப்போம். நடுவில் எருசலேம் பட்டணம், சுற்றி வேற என்ன இருக்குதுன்னா மலைகள் இருக்கின்றன. அந்த மலைகள் எங்களுக்கு தெரிஞ்ச மலைகள் 1-2, சீயோன் மலை, இப்படியாக இந்த 7 மலைகளுடைய பேர்களை நான் இதில் போட்டிருக்கிறேன். ஒலிவ மலை, அப்படி 7 மலைகள் சுற்றி இருக்கிறது. அப்ப இந்த பட்டணத்துக்குள்ள யாராவது வர வேணுமா இருந்தால் அந்த மலையில ஏறி வருவார்கள். அந்த மலை மேலே ஏறி வரும் பொழுது இங்கிருந்து அவதானிப்பார்கள். நல்ல செய்தி வருகிறதா அல்லது தீமையான செய்தி வருகிறதா என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் மலையில ஏறி வரும் பொழுது இவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருகிறது. இப்போ வசனங்கள் சும்மா எழுதி இருக்கேன்ல, நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது. சுவிசேஷனுடைய கால்கள் மலையில அழகா இருக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது. பேருந்து பாசத்துக்கு புதுச்சாப்பாத்து வண்டி தரக்கூடாது. சுவிசேஷ சபையில் யார் இருக்கிறோமோ பேருந்து அவைக்கெல்லாம் பேருந்து புதுச்சாப்பாத்தில் வண்டி கொடுக்கும். பிரயோசனம் இல்லை. சத்தியம் சூழ்நிலைகளை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் பேசணும். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்கின்றன. அந்த மலை மேலே ஏறி சத்தியத்தை சொல்லுகிறவர்கள், தேவனுடைய நற்செய்தியை சொல்லுகிறவர்கள், ஆறுதல் தருகின்ற செய்தியை சொல்லுகிறவர்கள் இதோ வரப்போகிறார்கள் என்று இங்கே தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது
இதுதான் அந்த சுவிசேஷகனுடைய பாதங்கள். சுவிசேஷகன் என்றால் நல்ல செய்தியை சொல்லுகிறவர்கள். 2 ராஜாக்கள் 19, 35, 36, 37 பார்ப்போம். இப்ப அசீரிய ராஜா எல்லாம் சுற்றி படைகள் நீங்க எருசலேமை சுற்றிலும். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கற்பனை செய்து பாருங்க, தேவனுடைய தூதன் இறங்கி வந்தது செய்கிறார். எனக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நினைத்தால் தம்முடைய தூதனை அனுப்பி அதை செய்வார். பிரியமானவர்களே, ஆமென். மாமிசத்திலே தானே எங்களுடைய பேதுருவை தூக்கி கொண்டு போனவர். எங்கேயாவது ஆவில கொண்டு அங்கால விட்டு இருக்கா, தூக்கி கொண்டு போய் விட்டார் சிறைச்சாலையில். அதை ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, 185,000 பேரை சங்கரித்தான் தேவனுடைய தூதன். பாருங்களேன், அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அப்ப இந்த நினிவே எங்கேயே இந்த விஷயம்? அசீரியர்களுடைய தலைநகரம் நினிவே பட்டணம். அப்ப ராஜா இவ்வளவு லட்சம் பேர் அந்த காலத்துல ஒரு நாள்ல மறிச்சு ஒரே ராத்திரியில அதிகாரம் எழுந்திருக்கும் பொழுது கண்டார்கள். அப்ப இரவாய் நடந்திருக்கிறது. பாருங்களேன், ஒரு ராத்திரியில இவ்வளவு பேரை விளந்தால் எவ்வளவு ஒரு பயம், நடுக்கம், திகில் வரும் தெரியுமா? பிரியமானவர்களே, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கொக்கரித்துக் கொண்டு நிற்க கூடாது. தேவனுடைய உண்மையான ஊழியர்களுக்கு விரோதமாக கொக்கரித்துக் கொண்டு நிற்க கூடாது. இந்த படைகளை ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சங்கரித்தான் என்று பார்க்கிறோம். பெரியமானவர்கள், அதான் என்னுடைய வாழ்நாளில் நான் தேவையில்லாமல் எந்த ஒரு ஊழியங்களையும் நான் விமர்சிக்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆரம்ப காலத்திலே இருந்து விமர்சிக்கிறது இல்லை. விருப்பம் இல்லையா சபையை விட்டு வெளியில போக வேண்டியதான், அவ்வளவுதான். அதான் உண்மை. அதான் எங்களுக்கு பாதுகாப்பான காரணம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக கொக்கரித்துக் கொண்டிருந்த அவ்வளவு பேரும் கடை பலத்தை வைத்தல்லவா கொக்கரித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் சரி ஒரே ராத்திரியிலே தேவனுடைய நாமத்தை தூசித்தார்கள் அல்லவா? உங்களுடைய ராஜா உங்களுடைய கர்த்தரை நம்பி வைத்திருக்கிறார், ஆனால் நீங்கள் என்னத்தை தின்ன போகிறீர்களோ தெரியாது என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நினிவே பட்டணத்தினுடைய அரண் டிகிரிஸ் நதி, எகிப்தில இருந்து பாய்கின்ற ஒரு நதியில விசேஷமான ஒரு நதி, அதோடு சேர்த்து அழகாக கட்டப்பட்டிருந்தது. இதை சில பேர் தொங்கு தோட்டம் என்று சொல்லி இதை விமர்சித்திருக்கிறார்கள். அது அழிந்து போனபடினாலே சரியாக தெரியவில்லை. ஓகே, அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது தான் அந்த பட்டணம், நினிவே பட்டணம். ராஜா அதற்குள்ளே ஓடி போய் அவர் சுகமாக இருக்கிறார். இந்த ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. அதுக்கு முதலே கவனிப்போமா? நாகும் 1:14, உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை, உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன், நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். ஏன் கனவீனனான? ஆண்டவருடைய ராஜாவை, ஆண்டவருடைய பிள்ளைகளை தூசித்தது. நாங்கள் நீங்களும் தேவையில்லாத காரியங்களை தெரியாமல் செய்யக்கூடாது. அவருக்கு எங்க சாவென்றால் அவற்ற கடவுளுக்கு முன்னுக்கு தான். அதுதான் நீங்க நாங்கள் வேதத்திலே நாங்கள் 1:14 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப 2 ராஜாக்கள் 19:37 நடந்து கொண்டிருக்கிறதை பார்ப்போம். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சாரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரேராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசாத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். நாங்கள் பார்க்கிறோம், எருசலேமை
தேவனுடைய நாமத்தை தூசித்தார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஆனால் அந்த ராஜாவினுடைய முடிவு, அவர் நினிவேக்கு தப்பி ஓடி போய் பலத்த பாதுகாப்பான அரணாக அந்த இடம் இருந்தபடியினாலே அங்கே இருந்தார். அங்கே உள்ள அவருடைய கடவுளுக்கு முன்பாக, அந்த விக்கிரக தெய்வத்திற்கு முன்பாக அங்கே அவர்களுடைய பிள்ளைகள், வேற யாராவது ராஜா கிட்ட போயிடுமா? போயிடலாம். தேவ ஜனம் எவ்வளவு ஆபத்து பாருங்கள். அவன் குமாரராகிய 2 பிள்ளைகள் எவ்வளவு ஆபத்து பாருங்கள். ஆண்டவர் யாரை எழுப்புவார் என்று தெரியாது. தேவ ஜனமே, அவருக்கு அந்த முடிவு வந்தது. அவருடைய படை வீரர்களை 1,86,000 பேரை தேவதூதர் அழித்தான் என்று பார்க்கிறோம். இங்கு ராஜாவுடைய சொந்த பிள்ளைகள் அழித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு அரண்மனை, கோட்டை, பாதுகாப்பான இடம். ஆனால் எங்களுக்கு யார் பாதுகாப்பு? வாசிப்போம். நாமும் 1:7-8 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். தேவனுடைய ஜனங்களை தூசித்து விட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை தூசித்து விட்டு அரணான கோட்டையிலே போய் மிகவும் பாதுகாப்பாக இருந்த ராஜாவுக்கு என்ன நடந்தது என்று பாருங்களேன். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் கட்டரணான கோட்டை பிரியமானவர்களே, ஆமென். எல்லா விதமான தீமைகள் என்னதான் எங்களை சுற்றி நின்றாலும் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, கர்த்தாவே நீர்தான் எனக்கு அரணான கோட்டை என்று சொல்லுங்க. அறிக்கை பண்ணணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருந்தாலும் நாங்கள் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரை நீர்தான் என்னுடைய பாதுகாப்பு. அந்த ராஜாவுக்கு இல்லாத பாதுகாப்பு பாருங்களேன். சொந்த பிள்ளைகள் அவரை கொண்டு போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறவர்கள். நீங்களும் பொய்க்கு வந்து பெரிய சொன்னவில்லை. அவரை நம்புகிறார்கள், அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வசங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த நினிவே பட்டணம் கடைசியாக அந்த டிகிரிஸ் நதி பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து அந்த அந்த எல்லைகளை, அந்த சுவர்களை எல்லாம் இடித்து போட்டது என்று சொல்லி நாங்கள் கரைந்து போனது என்று பார்க்கிறோம். அதில் விஞ்ஞானத்திலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், சுட்ட செங்கல் அல்லாமல் சுடாத செங்கலினால் அவர்கள் கட்டியிருக்கலாம். அதனாலே தான் பெருவெள்ளம் வந்த பொழுது அது எல்லாம் அடித்து கரைந்து போய் அது அழிந்திருக்கலாம் என்று சொல்லி விஞ்ஞான ரீதியாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாகும் 1:12-13 பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகமாயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் முகத்தை முடித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். இங்க நாங்கள் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா, அவருடைய காலத்தில் இருந்த தீர்க்கதரிசி ஏசாயா. இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இங்கே சனகரிப் ராஜா, அசீரிய ராஜா இவர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு முன்பாக நாகுமிலே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் எதிராக வருகின்றவர்களுக்கு எப்படியான அழிவு வருகின்றது, எதிராக வந்த ராஜாவுக்கு எப்படியான அழிவு வரும் என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, இந்த வார்த்தை இதோட செத்து போயிட்டுதா? தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்பதற்கு நான் ஒரு சாட்சி. 2003 அக்டோபர் 8 எனக்கு பர்த்டே. அந்த பர்த்டே நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி நான் 9 மணிக்கு சர்ச் நடத்துவோம். ஆனால் 7 மணிக்கு நான் எழுந்து குளிக்காமல் நான் இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பர்த்டே, நான் போர்வையால் போர்த்து கொண்டிருக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன். 99, 2000, 2001, 2002, 2005 பர்த்டே நான் சிறையில் இருக்கிறேன். சர்ச் நடத்துகிறேன்.
எல்லாரும் உங்களை நாட்கள் பகுதி பண்ணுறாங்க. எனக்கு மரண தண்டனை என்று மார்ச் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அக்டோபர் 8ஆம் தேதி. எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்றே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். என்னுடைய நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், சரீரம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன். பிரியமானவர்களே, அவர் என்னை சொன்னார், எழுந்து விரைவாக குளித்து விட்டு இன்றைக்கு பிறந்த நாள் புத்தாடையை அணிந்து கொண்டு வந்து தேவ சமூகத்திலே வந்து முழங்காலிலே இரு என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து முழங்காலிலே இருந்தேன். ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்த பொழுது பைபிளை என்று சொன்னார். எனக்கு வேத புத்தகத்திலே நாகும் என்ற பகுதி இருக்கின்றதே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நாகும் 1, 12, 13 வசனங்களை திரும்ப திரும்ப வாசிக்க வைத்தார். அப்பொழுது ஆவியானவர் என்னோட பேசிக்கொண்டே இருந்தார். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சொன்னார், எழுந்து நீ உன்னுடைய கடமைகளை செய். அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் இன்றைக்கு என்னை பார்க்க என்னுடைய அம்மா வர வேணும் என்று சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ வழிகிட்டு ஆயத்தமாயிரு, உன்னுடைய அம்மாவும் சகோதரியும் வருவார்கள் என்று சொன்னார்கள். அதே போல என்னுடைய தாயார் நிறைய பொருட்களை எனக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, பாருங்க, ரட்சிக்கப்படாத அம்மா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு சாமான் பேத்திகள்லாம் தந்துட்டு சந்தோஷம் போயிட்டாங்க. அப்பொழுது நான் கேட்டேன், நாங்கள் லிஸ்ட் அனுப்பின லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பல, எப்படி நாங்கள் எழுதி வைத்திருக்கிற லிஸ்டின் படியெல்லாம் சாமானம் கொண்டு வந்து நீங்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அம்மா சொன்னா, அவ்வளவு பொருட்களையும் தான் கனவு கண்டதாக சொன்னார். கரங்களை கடிதவனை மகிமைப்படுத்துவோம். மந்திரம் மஜிக்க நாங்கள் செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் செய்வார். பிரியமானவர்களே, இடைவிடாமல் நாங்கள் தேவனை தேடும் பொழுது எப்படிப்பட்ட நெருக்கங்கள், கட்டுக்கள், நுகங்கள், எப்படிப்பட்ட சங்கிலிகள், எப்படிப்பட்ட தடைகள் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த கட்டுக்களை அறுத்து ஆண்டவர் நுகத்தை முடித்து உன்னை விடுதலையாக்குவார். ஆமென், ஆமென். ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, சிறையில் இருந்து வந்த நான் வவுனியாவுக்கு சென்று ஞானஸ்தானத்தை எடுத்தேன். ஆண்டவர் ஞானஸ்தானத்தை எடுத்து அதே மாதத்திலே என்னை ஆண்டவர் அற்புதமாக சுவிஸ் எம்பசி மூலம் சுவிஸுக்கு அழைத்து வந்தார். பாருங்களேன், ஆண்டவருடைய காரியங்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்து என்ன நோக்கத்தோடு அழைத்து எதற்காக பயன்படுத்துகிறார் என்ற காரியத்தை நீங்களும் புரிந்து கொண்டால் நீங்களும் ஓகே, உலகத்தில் நடக்கிற காரியம் நடக்கிற பார்த்துட்டு சவுண்ட் அடிச்சுட்டு அங்கே வேலையை செய்ய முடியாது. அதுதான் விஷயம். என்னத்துக்கு ஆண்டவர் என்னை சிறையில் இருந்து கொண்டு வந்தார் என்பது 1000 மடங்கு நான் தெளிவாக இருக்கிறேன். ஆண்டவர் புலம்பெயர்ந்த இந்த மக்களுக்கு மத்தியிலே, என்னுடைய மொழியிலே, எங்களுடைய மக்களுக்கு ஒரு சுத்தமான, ஒரு பரிசுத்தமான ஒரு ஆராதனை ஆலயத்தை கட்டும்படி, ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வந்தார். இல்லாவிட்டால் நான் மற்றவர்களை போலத்தான் வந்து சேர்ந்திருப்பேன். ஆண்டவர் அல்லவா சுமந்து வந்தார். ஆமென். பாருங்கள், இதுதான் ஆண்டவருடைய. அதனால இந்த நாகும் 1, 12, 13 600 ஆண்டுகளுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லப்பட்ட, இயேசுவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சொல்லப்பட்டது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகளாக இருக்கின்றன. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றி நிரப்புகிற தேவன். தாகத்தோட தேடவனும் பிரியமானவன். வேதத்தை வாசிக்க வேண்டும். என்னுடைய சபையில் உள்ளவர்களுக்கு நடத்தப்படுகிற வகுப்புகளிலே உற்சாகமாய் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அடிப்படை சத்தியம் இல்லாமல் தான் அநேக சபைகளும் அநேக ஊழியர்களும் தடுமாறுகின்றன, தடம் புரண்டு போகின்றன. நானும்
நீங்களும் கர்த்தருடைய ஆவியானவரால் போதிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்தால் விடுதலை உள்ளவர்களாக இருப்போம். இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ரோமர் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே கதை புதிய ஏற்பாட்டில் புதுசாக கொஞ்சம் எழுதி ரோமர் 10:15-16. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறார். பழைய ஏசாயாவிலிருந்து அல்லது நாகூமிலிருந்து கொப்பி அடிக்கப்பட்டிருக்கு. இங்க உணர்ந்து அவர் உணர்ந்து எழுதுகிறார். ரோமர்களுக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அப்ப நினிவே பட்டணத்துல முதல் எல்லாரும் நினிவே காலத்துல நினிவே ராஜ்யங்கள் இருந்த காலத்துல அசிரியர்களுடைய ஆளுகைகளுக்கு உட்பட்டிருந்த காலங்கள்ல எங்களுடைய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுதான். எல்லாரும் கீழ்ப்ப. அதனால நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி சத்தியத்தை சொல்லி அவர்கள் கீழ்ப்படியல்ல, அவர்கள் அதை கேட்கிறாங்கன்னு சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் அவர்களை விட்டு அடுத்தவர்கள், அவர்கள் கேட்கவிட அடுத்தவர்கள் விட்டு அடுத்தவர்கள், நாங்கள் இவர்கள் கேட்கவில்லை என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. இப்ப நினிவேக்கு ஒரு காலம் யோனா மூலம் ஒரு ஆண்டவர் இரக்கம் செலுத்தினார். இன்னொரு தடவை நினிவேயை கம்ப்ளீட்டா அடிச்சு விட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அதான் நடக்கிறது. அவர்கள் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறபடியினால அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். மீண்டும் மனம் திரும்பும் பொழுது அவர்கள் விடுதலை அளிக்கப்படுகிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் அப்படி ஆண்டவரோட விளையாடி கொண்டிருக்க கூடாது. நானும் நீங்களும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேறு விதிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். அதனாலதான் ஏசாயாவில் சொல்லப்பட்டதை புதிய ஏற்பாட்டிலே 600 வருடங்களுக்கு பிறகு ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வசனம். ஆகவே தேவஜனமே நாங்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம். சனகரின் ராஜா எருசலேமை சுற்றிலும் நின்று தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருந்தான். அவனுடைய படைகளை 1,85,000 படைகளை தேவதூதன் இறங்கி ஒரே ராத்திரியிலே கொன்றொழித்தான் என்று பார்க்கிறோம். ராஜாவுக்கு அவர் ஓடிப்போய் நினிவேயிலே அடைக்கலப்பட்டிருமாய் அரண்மனையிலே பாதுகாப்பான இடத்திலே இருந்தார். அவருடைய தெய்வத்துக்கு முன்பாகவே அவன் அங்கே கொல்லப்படுகிறது, பிள்ளைகளாலே கொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்காதபடி இந்த ஊழியர்கள், சபைகள் அவர்களுடைய காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு நானும் நீங்களும் சரியான ஒரு வழியிலே சத்தியத்தின்படி ஓடுவதற்கு இன்னும் நாங்கள் தீர்மானம் செய்து ஆண்டவருக்காக வாழுவோம். ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எங்களுக்கு சமாதான செய்திகளை கொண்டு வரும்படி ஆண்டவர் எப்பொழுதுமே அந்த செய்திகளை நமக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. அல்லேலூயா, அல்லேலூயா, அவருக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அவருக்கே கனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அவருக்கே துதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.